41வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ஆ எவ்வளோ பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏறத் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி குடுத்தது தான் வந்து சரியான விடை. "ஆ" அப்படின்ற பக்கத்தில வந்து கண்டிப்பா ஆச்சரியக்குறி வரணும். "எவ்வளோ பெரிய கரடி" அப்படின்றதுக்குள்ள ஃபுல் ஸ்டாப் வரணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, "கரடிக்கு மரம் ஏறத் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா வந்து கொஸ்டின் மார்க் வரணும். இதுதான் வந்து சரியான விடை. மத்தத வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. மத்ததெல்லாம் வந்து தவறா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படின்னும்போது தான் நமக்கு வந்து எக்ஸாம்ல கரெக்ட்டா நம்ம வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். 42வது கேள்வி, பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் அப்படின்றது தான் சரியானது. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை அப்படின்ற சிறுகதையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து மேற்கோள் குறி கண்டிப்பா காட்டியிருக்கணும். இன்னும் சிறுகதை எழுதினார் அப்படிங்கும்போது கடைசியில வந்து ஃபுல் ஸ்டாப் வரணும். ஸோ இதுதான் வந்து சரியானது. 43வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இதற்கு என்ன ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான் அப்படின்றது தான் சரியானது. இனியன் நன்கு படித்தான் அப்படிங்கும்போது அந்த வாக்கியம் வந்து முடியுது. அதனால வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு கமா போட்டிருக்காங்க. அதனால் தேர்ச்சி பெற்றான். அதனால் அப்படிங்கும்போது கமா வரும். தேர்ச்சி பெற்றான் கடைசியில வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதுதான் வந்து சரியானது. 44வது கேள்வி, மாணவன் எதிர்ப்பாலுக்குரிய பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மாணவன்னா, இதற்கு எதிர்ப்பாலுக்குரிய பெயர் கேட்குறாங்க. மாணவி அப்படின்றது தான் சரியான விடை. 45வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் எண்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம்ல, அத வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. கானா 1, 2னா பார்த்தீங்கன்னா ஊன்னு வரும். 3 வந்து ஞான்னு வரும். 4 தான் வந்து தவறா இருக்கு. இந்த 4ன்ற நம்பருக்கு என்ன எழுத்து வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 46வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இளமை பெயர்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம்ல, தாவரத்தோட இளமை பெயர்கள். அதில வந்து குறிக்காத ஒரு சொல் கேட்குறாங்க. இதுக்கு தவறான ஆன்ஸர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டை அப்படின்றது தான் தவறு. மத்ததெல்லாம் பார்த்துக்கோங்க. மடலி, பைங்கூழ், குருத்து அப்படின்றதெல்லாம் தாவரத்தோட இளநிலை பெயர்கள வந்து குறிக்கும். 47வது கேள்வி, இவை 3 நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளையொட்டி, இதில வந்து பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதற்கு சரியான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்பம் அப்படின்றது தான் வந்து சரியான விடை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 48வது கேள்வி, மரபு பிழைகள் வினை மரபு கேட்டிருக்காங்க. பால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் பருகு அப்படின்றது தான் சரியான விடை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 49வது கேள்வி, மரபு பிழைகள் ஒலி மரபு கேட்டிருக்காங்க. கிளி என்ன பண்ணும்? கிளி வந்து பேசும் அப்படின்றது தான் சரியானது. அகவும் அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்றது கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. குயில் வந்து கூவும். குணுகும் அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்றத கீழ வந்து கரெக்ட்டா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு 4 ஆப்ஷன்ல இருக்கும்போது, ஒரு ஆன்ஸர மட்டும் தெரிஞ்சுட்டு போகக்கூடாது. 4யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த எக்ஸாம்ல இந்த ஆப்ஷன்ல வச்சத கூட கேட்டுருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எக்ஸாம்ல நம்ம வந்து ஈஸியா வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். அதுக்கு தான். குணுகும் வந்து எதுக்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சவங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. 50வது கேள்வி, அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளைக் கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலர்ந்தன அப்படின்றது தான் சரியான விடை. 51வது கேள்வி, தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்களின் மேற்பகுதி அப்படின்றது தான் சரியான விடை. 52வது கேள்வி, சரியான அகரவரிசையை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா, அணை, தலை, மன்னா அப்படின்றது தான் சரியான விடை. 53வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், மணம், மதம், மரகதம் அப்படின்றது தான் சரியானது. ஸோ மத்ததெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இது வந்து ஈஸி தான். ஸோ இது வந்து ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் தெரிஞ்சுனாவே நம்ம வந்து ஈஸியா ஸ்கிப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமா இருந்தா என்ன பண்ணணும்னா, செகண்ட் லெட்டர் பார்க்கணும். செகண்ட் லெட்டர் எது முன்னாடி வரும் அப்படிமோ அத போடணும். செகண்ட் லெட்டர் சேமா இருந்ததுன்னா, தேர்ட் லெட்டர் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 54வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர் அப்படின்றது தான் சரியான விடை. மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 55வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இலை, இழை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இலைனா மெலிந்து போதல், இளைச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இலைனா மெலிந்து போதல். ஸோ இழை அப்படின்னா நூல் இழை அப்படின்றது தான் சரியான விடை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 56வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நேமி, கோடு.
இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேமினா சக்கரம் அப்படின்றது தான் சரியானது. கோடுனா மலை அப்படின்றது தான் சரியானது. அதுக்கடுத்து 57வது கேள்வி, சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்றது தான் சரியானது. மத்ததெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா வந்து மாத்தி மாத்தி இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்ட்டா வராது. ஆண்டுதோறும் மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பா குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு தான் கரெக்ட்டா இருக்கு. மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்றது தான் சரியானது. 58வது கேள்வி, வேர்ச்சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல்லார் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா வந்து இந்த வேர்ச்சொல்லார் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ புது சிலபஸ்லயும் இருக்கு. வேர்ச்சொல்லை கண்டறிக. நடத்தல் அப்படின்ற வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட. இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. நடத்தல், நட அப்படின்றது தான் வேர்ச்சொல். வேர்ச்சொல் வந்து கட்டளையிடுற மாரி வரும். நடத்தல் வந்து நட அப்படின்றது தான் சரியானது. போட்டேன் வேர்ச்சொல்லை கண்டறிக. போடு அப்படின்றது தான் சரியானது. அதுக்கு அடுத்தது 60வது கேள்வி, ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா வினை முற்று கேட்டிருக்காங்க. ஓடு என்பதோட வினை முற்று கேட்டிருக்காங்க. ஓடினான் அப்படின்றது தான் சரியானது. மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஓடினான் அப்படின்றது தான் சரியானது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.